ஒரு அழகான நந்தவனத்தை பாலைவனமாக்குறதுக்கு ஒரு தீக்குச்சி போதும். அதுபோல பல வருஷமா நீங்க கட்டி காப்பாத்துன உங்க அழகான குடும்பத்தை சிதைக்க உங்க வாயிலிருந்து வர்ற ஒரே ஒரு கோபமான வார்த்தை போதும். அன்பு இருந்தும் அதை சொல்ல தெரியாம வார்த்தைகளாலேயே ஒருத்தர் காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா? எங்க வீட்ல இனி நிம்மதியே வராதுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த 40 நாள் குடும்ப சமாதான சவால். இன்னைக்கு முத நாள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரகசியம் வார்த்தைகளின் வலிமை. நம்ம வீட்ல சண்டை வரும்போது கவனிச்சு பாத்திருந்தீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு சின்ன விஷயத்துக்காகத்தான் ஆரம்பிக்கும். ஆனா கோபத்துல நம்ம விடுற வார்த்தைகள் அந்த பழைய விஷயங்கள், பழைய காயங்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுக்கும். நம்ம மத்தவங்களை ஜெயிக்கணும்னு நினைச்சு வார்த்தைகளை ஈட்டி மாதிரி வீசுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த சண்டையில நீங்க வார்த்தையால ஜெயிச்சிருக்கலாம், ஆனா உங்க துணையோட அல்லது உங்க பிள்ளைகளோட மனசுல தோத்துடுறீங்க. ஒரு நிமிஷ கோபம் பல வருஷ உறவை விரிசல் அடைய வைக்கும். சண்டை ஏன் பெருசாகுதுன்னு தெரியுமா? சைக்காலஜில ஒரு உண்மை இருக்குது. கோபத்துல ஒருத்தர் கத்தும் போது எதிரில இருப்பவங்களுடைய பிரைன் தற்காப்பு நிலைக்கு போயிடும். இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்களும் பதிலுக்கு கத்துவாங்க. ஆனா வேதாகமத்துல நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ல அழகா ஒரு வசனம் சொல்லுது. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். நெருப்ப அணைக்க தண்ணி தான் வேணுமே தவிர இன்னும் கொஞ்சம் நெருப்பு கிடையாது. நீங்க உங்க குரலை மட்டும் கொஞ்சம் குறைச்சி மென்மையா பேசி பாருங்க, அங்க சண்டையே வராது. உங்க குரல் குறையும் போது உங்க துணையின் கோபமும் தானா குறையும். இன்னைக்கு உங்க குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வர இந்த 3 சின்ன விஷயங்களை மட்டும் செஞ்சு பாருங்க. 1. குரல் பரிசோதனை. இன்னைக்கு உங்க வீட்ல யார்கிட்ட பேசினாலும் குரலை உயர்த்தாம மென்மையா பேசுங்க. அவங்க சத்தமா பேசினாலும் நீங்க மெதுவா பதில் சொல்லி பாருங்க. என்ன நடக்குதுன்னு கவனிங்க. 2. அன்பை வெளிப்படுத்துதல். இன்னைக்கு காரணமே இல்லாம உங்க கணவர்கிட்டயோ இல்ல மனைவி கிட்டயோ இல்ல உங்க குழந்தைங்க கிட்டயோ நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு சின்ன புன்னகையோடு இத சொல்லுங்க. அது பெரிய மாற்றத்தை உருவாக்கும். 3. 5 நிமிட இடைவெளி. ஒருவேளை சண்டை வர்ற மாதிரி சூழ்நிலை இருந்தா இப்ப வேணாம், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பேசலான்னு சொல்லிட்டு அமைதியா விலகி போயிருங்க. அந்த 5 நிமிஷம் உங்க கோபத்தை வடிகட்டிடும். இன்னைக்கு நம்ம குடும்ப சமாதானத்துக்காக இந்த முதல் படி எடுத்து வைப்போம். உங்க அனுபவம் எப்படி இருந்துன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நாள் 2 வீடியோல மௌனத்தின் மகத்துவம் பத்தி ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். மறக்காம பாருங்க. உங்க குடும்பம் ஒரு நந்தவனமாக மாற வாழ்த்துக்கள். நன்றி.